வெல்கம் டு வாத்தியார் சமையல். இந்த வீடியோவில் நம்ம சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு கப் அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. பூண்டு பல் ஒரு 4 எடுத்து வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சமாக தேவையான அளவுக்கும், மிளகாய் வத்தல் ஒரு 3 மிளகாய் வத்தலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தக்காளி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு சின்ன கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலை பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கடலை பருப்பை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் 3 எடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதையும் சேர்த்து, பூண்டு பல்லையும் சேர்த்து, அதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கலர் வேணும்னா, நம்ம ஆல்ரெடி மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேருங்க. சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், கலருக்காண்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறக்கி வச்சு சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி. நமக்கு இதோட தண்ணி கொஞ்சம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், திக்காக வேணுனாலும் அப்படியே விட்டுடலாம். இதோட நம்ம தாளித்து சேர்க்கணுனாலும் தாளித்து சேர்த்துக்கோங்க. நமக்கு இப்போ சுவையான தக்காளி சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி, தோசை, வடை எதுனாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.